ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாதத்துக்காக குக்கரில் அரிசியை வச்சுட்டேன். அதுவும் வெந்து வந்துருச்சு. துவரம்பருப்பை வேக வச்சுருந்தேன், அதுவும் வெந்துருச்சு. வாழைக்காவை தோலோடையே ஒரு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி அவரைக்காய் கூட்டுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அவரைக்காய் இது 2 மட்டும்தான் இன்றைக்கி போடுறோம். இந்த அவரைக்காய் வாசனையில் இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காவையும் கழுவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ்க்கு நான் கொஞ்சம் சின்னதாகவே போட்டிருந்தேன். பருப்பை வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சோன்னே நான் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயமும் அவரைக்காயும் ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, குழம்புத்தூள், தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. இது சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரியே புளிக்குழம்புக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரைக்காய் வாசனையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கடையில் வாழைக்காவை தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த வாழைக்காவையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் அதையும் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கடையில் 2 விசில் விட்டு வந்துருச்சு. இப்போ துவரம்பருப்பை அது கூட வேக வச்சுருந்தா நம்ம துவரம்பருப்பை அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது அவரைக்காய் வாசனையில் ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு அவரைக்காய்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு தோலோடையே 2-3 பூண்டு பல்லை தட்டிட்டு அதில் போட்டுட்டு அது கூடவே வாழைக்காவை எல்லாத்தையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. இது சப்புன்னு இருக்கிற கூட்டுக்கு இந்த வாழைக்காய் காரசாரமாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி சிம்பிளான லஞ்சு தான். மோஸ்ட்லி நான் எப்பயுமே சிம்பிளாக தான் பண்ணுவேன். இதுக்கிடையில் வாழைக்காவையும் பெரட்டி விட்டுக்கலாம். அதையும் தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இதுதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.